வெல்கம் டு சிவா அருண் டிவி. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காரமடை பகுதியிலிருந்து உங்களுக்கு வந்து டுவர்ட்ஸ் நீங்கள் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா தோளமுலையம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குங்க. இங்கே நீங்கள் தாண்டி வந்தீங்கன்னா பிரசித்தி பெற்ற ஒரு கோவில் ஒன்று இருக்குது. இந்த கோவிலை பற்றிய அரிய தகவல்களை நீங்கள் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். என் பெயர் கோவை மூகாம்பிகை தாசன். நான் வந்து ஒரு ஜோதிடர், பிரபல ஜோதிடர்களில் நானும் ஒருவன். நான் வந்து ஒரு 35 வருட காலமாக சாய்பா காலனியில் என்எஸ்ஆர் ரோட்டில் என்னுடைய அலுவலகம் உள்ளது. தற்போது இது நான் 1974 இமயமலை சென்றபோது அங்கு ஒரு சித்தர் இந்த மாதிரி ஒரு கோவில் நீ அமைக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். அது மாத்திரம் இல்லை, அவர் சொன்னது 40 வருடங்களுக்கு பிறகு தான் இது நடக்கும்னு சொன்னார். இது சொன்னது 1974 ஜூன் 19 சொன்னது. அதே ஜூன் 19 2016 இந்த இடத்த பற்றி உனக்கு அதுக்கான தகவல் வரும், அதில் இந்த கோயிலை உருவாக்குவாய் என்று அவர் சொன்னார். அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது ஏன் கோயிலெலாம் நிறைய இருக்கே, நம்ம உலகம் பூரா கோயில் இருக்கே, நானே போய் ஒரு கோயில் எப்படி உருவாக்கணும், எனக்கு அந்த வசதி இல்லை அப்படின்னு. இது 40 வருடங்களுக்கு பின்னாடி தானே நடக்க போகுது, 2016 தான் இது நடக்கும் அப்படின்னு. ஆனால் உனக்கு மிகப்பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வரும் அப்படின்னாரு. அந்த கஷ்டங்களெல்லாம் அவர் சொன்ன மாதிரியே வந்துச்சு. அந்த கஷ்டங்கள்லேருந்து நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொன்னார். அதே நேரத்தில் 2016 ஜூன் 19 அன்று என்னுடைய நண்பர் ஒரு புதிய பைக் வாங்குறாரு. அதில் என்னை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஆனைக்கட்டி வரைக்கும் போகிறலாம், இங்கே ப்ளூ ஹில்ஸ்னு ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே போய் ஒரு காஃபி சாப்பிட்டு வருவோன்னாரு. ஆனால் இந்த இடத்துல வரும்போது அந்த பைக்கு நின்றுச்சு. பைக்கு நின்னோடனே எனக்கு அவர் சொன்ன ஞாபகம் வருது, இந்த ரோடு இந்த அகலம் அப்படின்னு. அப்போ இதில் முதியோர்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, ஏழைகளுக்கு 100 பேரை வச்சு சாப்பாடு போட்டு முதியோர்கள் இதில் நடக்குது. அந்த நேரத்தில் உள்ளே வரும்போது நானும் சொன்னேன், இந்த மாதிரி முதியோர்களெல்லாம் நடத்துவேன்னு ஒரு சாமியார் சொன்னார், இந்த மாதிரி கோயில் கட்டுவோம்னு சொன்னார். அது இன்றைக்கி தான் தேதி, ஆனால் என்கிட்ட பாக்கெட்டில் 150 ரூபா தான் வச்சுருக்கேன், இதெல்லாம் நடக்கிற காரியமானு நான் கேட்க. அவரும் சொன்னார், எனக்கும் வருமானங்கள் வந்து செய்ய முடியல, இதை ஒரு நல்லவர்கள்ட்ட கொடுத்துடலாம், இதுக்கு சரோன்னு பேர், முதியோர்களில் நடந்தது, இது எல்லாருக்குமே தெரியும், 10 வருஷ காலமாக இது நடந்தது. அப்போ அந்த நேரத்தில் 150 ரூபா இருக்குது. ஆனால் என்னுடைய விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு நான் என்னுடைய ஆஃபீஸுக்கு நான் போயிட்டேன், அலுவலகத்துக்கு. மறுநாள் காலையில் வந்து வேளாங்கண்ணி மாதா வந்து உங்கள் கையிலே இதை ஒப்படைக்க சொல்கிறா அப்படின்னு அந்த கிறிஸ்டியன்ஸ், இது கிறிஸ்டியன் வச்சு நடத்துனது, வேளாங்கண்ணி மாதாவே வந்து இது உங்களே நடத்த சொல்கிறான்னு. என்கிட்ட பணமே இல்லையே, நான் எப்படிங்க நடத்துறது அப்படின்னு சொன்னேன். அப்புறம் மறுநாளும் திருப்பி அவங்க ஆடிட்டராக வந்தார். அதற்கிடையில் எனக்கு ஒரு வரவேண்டிய பணம் திடீரென்று வந்தது. அதுதான் அது ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரு ஷேரில் நான் ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், அதை அவரை சொல்ல முடியாது. அந்த பணம் வந்து அது 100 மடங்காக பெருகி அந்த கார்டை என்கிட்ட கொடுக்குறாங்க. அதை நான் வந்து அதை கொண்டு போய் கொடுத்து அதை பணமாக்கிடுறேன். அந்த பணம் வந்துடுது மறுநாள். அன்றைக்கே மறுநாள் இவர் வர்றாரு. இன்றைக்கும் வந்து மாதா வந்து வந்து அவர்கிட்டே ஒப்படைன்னு சொல்கிறேன்னு விலையே பேசுகிறோம், அக்ரிமெண்ட்டை போடுறோம். அவர் உடனடியாக என் கையில் அதை இது பண்ணி 1 வாரத்தில் முடிக்காமலே என் கையில் ஒப்படைச்சிட்றாரு இந்த பொறுப்பை. நான் இது வரைக்கும் நடத்திக்கிட்டு இருந்தேன். இந்த முதியோர்களை வந்து இதில் இந்த மாதிரி சிமெண்ட் சீட்டில் வச்சு நடத்தக்கூடாதுன்னு ஒரு அரசனுடைய இது இருக்குது. அதனால் அதை அப்படியே பெண்டிங் பண்ணி அங்கே மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் அந்த இடமும் நம்ம கைக்கு வருது. இதோட தான் இந்த இடம் இருந்தது, அந்த இடம் வருது. இப்படி இடங்கள்லாம் வந்த உடனே இந்த கோவில் ஸ்தல வரலாறுல இது ஒரு பாகம் இருக்குது. கோயிலில் அந்த சித்தர் என்ன சொல்கிறாருன்னா, எதுக்காக இமயமலைக்கு நீ வந்த, ஒரு காரணம் இல்லை. அப்போ நான் வந்து வானசாஸ்திரம் படித்தது ஆரியப்பட்டா பரம்பரை கேரளாவில் படித்தது, அவங்களோட தான் போகிறேன், என்கிட்ட அந்த அளவுக்கு வசதி கிடையாது. அந்த நேரத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ வந்து ஆதிசங்கரர் இந்த வழியாக தான் வடநாடு போனார், கோவை மாவட்டங்கிறது எனக்கு தெரியாது, நாங்கள் இருந்ததெல்லாம் கேரளாவில், அதனால் கோவை எந்த பக்கம் இருக்குன்னு எனக்கு தெரியாது அந்த நேரம். இந்த மாதிரி கிழக்கு பக்கத்தில் கௌஷிகா நதின்னு ஒரு நதி ஓடும், வடக்கு பாகத்தில் ரோடு இருக்கும்,
அதில் இந்த இடம் இருக்கும் அப்படிங்கிறது அவர் சொன்னபடி அந்த இடமும் அமைஞ்சிருச்சு. உடனே இது முடிஞ்சோடனே அதுவும் முடிஞ்சிருச்சு. இப்படி நேரத்தில் அந்த கோவில் உருவாக்குறேன் கேட்டேன். இந்த உலகத்தில் பல கோவில்கள் இருக்குது, அந்த கோயிலை விட இதில் என்ன விசேஷ சக்தி வரப்போகுது அப்படின்னு. இப்போ கேட்ட கேள்வி தான் சரியான கேள்வி நீ கேட்டிருக்கேன். அப்போ ஆதிசங்கரர் இந்த வழியாக போனார், போகிறவரும் இந்த நதியில் குளித்தார், வடநாடு போகிறது. குளிச்சுட்டு இதுக்கு கீழே, இந்த கோயிலுக்கு கீழே ஒரு பெரிய மரம் இருந்து, அந்த மரம் என்ன மரம்னு யாருக்குமே தெரியாது, இங்கே உள்ளவங்களுக்குமே யாருக்கும் தெரியாது. அதில் ஒரு மரம் கூட அந்த ஆற்று ஓரத்தில் இன்னும் நிற்கிது, இன்னும் அது தெரியாது, அவ்வளோ பெரிய மரம் அது. அந்த மரத்துக்கு கீழே இவங்க சிவ பூஜைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த சக்தி அதில் இருக்குது. ஆதிசங்கரரை இப்படி நிமிர்ந்து பார்த்துட்டு இன்னொரு பிறவியில் ஒருத்தன் வருவான், அவன் கட்டட்டும் இந்த கோயிலன்ட்டு அவர் போயிட்டார். அடுத்து ராமரும் சீதையும் வனவாசம் வருகின்ற நேரத்தில் இந்த இடத்துல இந்த கௌசிகா நதியில் குளிச்சிருக்காங்க, இதில் வழிபட்டிருக்காங்க. அடுத்து சீரடி சாய்பாபாவும் இந்த இடத்துல வந்து குளித்து வழிபட்டிருக்காரு. பல சித்தர்கள் இந்த கௌசிகா நதியை தேடி வந்து குளித்து இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு போயிருக்காங்க பல சித்தர்கள். பல சித்தர்கள்னு சொல்லிட்டார், யாருன்னு அது குறிப்பிட்டு சொல்லலை. அதனால இந்த இடத்துல நீ ஒரு ஆலயத்தை, அதுவும் வந்து சும்மா பொம்மை வைக்கிற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, ஒரு சின்ன அரண்மனை தோற்றத்தில் இந்த கோயில் இருக்கணும். அந்த விக்கிரமும் வந்து அரண்மனை அரசன் மாதிரி தான் இருக்கணும், மற்ற இது மாதிரி இருக்கக்கூடாது. இதெல்லாம் நான் செய்யணும், அதுக்கான எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் உன்னைய காப்பாற்றுவேன் அப்படின்னு சொன்னார். அப்போ வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கடைசியில் ஆரம்பிக்க ஆரம்பித்தோம் இதை 2021. அப்போ அந்த நேரமெல்லாம் கொரோனா நேரம், அந்த நேரத்தில் ஆட்களும் கொஞ்சம் நிறைய கிடைக்க ஆரம்பித்தாங்க. அப்படியே கோயிலை ஆரம்பித்து கொண்டு போனோம். அப்போ நான் ஒரு கேள்வி அந்த சித்தரை கேட்டேன், நீங்கள் இதை சொல்கிறீங்களே, இதில் என்ன சிறப்பு இருக்குதுன்னு கேட்டேன். அவர் சொன்னார், இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் 1,08,000 தடவை கஜ பூஜை பண்ணால் என்ன பலனோ, 1,08,000 தடவை கோபூஜை பண்ண என்ன பலன், 1,08,000 தடவை அஸ்வமேத யாகம், சண்டி யோகம் 1,08,000 தடவை பண்ண, கங்கையில் போய் 1,08,000 தடவை குளித்தா என்ன பலன் கிடைக்குதோ அதை விட ஒரு படி மேலாக கிடைக்கும். 18 படியில் நீ ஏறி 18 படியில் நீ இறங்குனீன்னா உன்னுடைய கஷ்டம் தீரும். இதில் கற்பூரம் காட்டுறது, விபூதியை கொடுக்குறது வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அமைதியாக உள்ளே வரணும், அமைதியாக அப்படியே போயிடணும். அப்படி இருக்கிறது அவங்க கஷ்டங்கள் அனைத்துமே இந்த இடத்துல தீரும் அப்படிங்கிற ஒரு கதையை அவர் என்கிட்ட சொன்னார். அதன்படி இந்த கோயில் முடியும் தருவாயில் இருக்குது. இப்போ அந்த சிலையினுடைய காரணத்தினால தான் இப்போ இன்னும் மற்ற இதுகளாக வந்து முறைப்படி அந்த கோயிலில் நடக்கிறது. இந்த பக்கம் ஏழைகள் வசிக்க அந்த கட்டிடங்களையும் அந்த பணியும் எல்லாமே முடியும் தருவாய்க்கு வந்துருச்சு. இதுதான் சித்தர் சொன்ன வார்த்தை. இதில் காசுக்காக பணத்துக்காக இல்லை, இது ஏழைகளுக்காகவே. இது ஏழை மாணவர்களுக்கு IAS IPS நீட் தேர்வெல்லாம் வந்து இன்றைக்கி நிறைய லட்சக்கணக்கில் கொள்ளையடிக்கிறாங்க. நீட் தேர்வு எழுதுன்னு சொல்லி இதெல்லாம் ஃப்ரீ பண்ணணும்னு சொல்லி அதுக்கான வசதிகளும் உள்ள நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த மலைவாழ் மக்களுக்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் நன்மையான பலன்களை செய்து இங்கே இந்த நாடும் இந்த நகரமும் இந்த கோவை மாவட்டமும் நன்றாக செழித்து இந்த நாடு நலம் பெற வேண்டிய இந்த கோயில் அமைக்கப்படுகிறது. அந்த காடு மாதிரி இருந்துச்சு. ஐயா வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பண்ணிருக்காருங்க? ஐயா வந்த பிறனால இது முழுக்கவே எல்லாமே பண்ணிருக்காரு. ஓகே, இது எப்படி இருக்கு இப்ப பாக்க? இப்ப அழகா இருக்கு. பார்க்கவே ஒரு என்ன சொல்றது, அரண்மனை மாதிரி இருக்குங்களா? இந்த ஓம குண்டமும் இந்த கோயில் மட்டும் தான் இருந்துச்சு, இப்ப எல்லாமே சரி பண்ணி மாறி இருக்குங்க. உங்க பேருங்கம்மா? லட்சுமி. நீங்க மலைவாழ் மக்களுங்களா? ஓ, அதுக்கு உங்களுக்கு ஆதிவாசி. ஓகே, எந்த ஊருங்க நீங்க? நாங்க இங்கதான் பக்கத்துல காலனி. யானை எல்லாம் வருங்களா? யானை எல்லாமே வரும். எத்தனை மணிக்கு மேல வரும்? ஒரு 7 மணிக்கு மேல எல்லாமே வரும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இந்திரபிரஸ்தம் பாபா அறக்கட்டளை என்ற பெயரிலே அரசு அங்கீகாரம் செய்யப்பட்டு 12WA-80G நிதி ஆயோக் திட்டப்படி இது பதிவு செய்யப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதுக்கு நிதி உதவி செய்ய வேண்டியவர்கள் இதுக்கு வந்து பண உதவி செய்தால் அவர்களுக்கு கொடுக்கும் பணத்திற்கு வரி விலக்கு உண்டு என்பதையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். கோவை மூகாம்பிதாசன்.